1000 ஆண்டுகள் கடந்தும் இன்றைக்கும் நல்லபடியா பராமரிக்கப்பட்டு இருக்க கம்பீரமா நிக்கிற கோவில் நுழைவு வாயில் கதவு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. மதுரை அழகர் கோவில், கள்ளழகர் கோவில் மூலவர் சன்னதிக்கு போகும்போது தொண்டைமான் கோபுர நுழைவு வாயில் கதவு இருக்கு. பல சிறப்புகள் வாய்ந்த இந்த கதவு தான் 1000 ஆண்டுகள் கடந்தும் கம்பீரமா நின்னுட்டு இருக்கு. இத பத்தி கோவில் துணை கமிஷனர் ரங்கசாமி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கள்ளழகர் கோவில்ல ஏராளமான கற்சிற்பங்கள் சிறப்பா வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தொண்டைமான் கோபுர நுழைவு வாயில் கதவுகளும் நிலைகளும் கூட மர சிற்ப வேலைப்பாடுகளோட அமைக்கப்பட்டிருக்கு. இந்த அற்புதமான வேலைப்பாடுகள் பத்தி 1940 ராதாகிருஷ்ணா அவர்கள் திருமாலிருஞ்சோலை மலைங்கிற புக்ல குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பிடப்பட்ட இந்த நிலக்கதவு 18 அடி உயரமும் 9 அடி அகலமும் இருக்கு. சுமார் 200க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன மர சிற்பங்கள் இதுல செதுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. சிவபெருமானோட மாறுபட்ட தோற்றங்கள், மகாவிஷ்ணுவோட அவதாரங்கள், கண்ணனோட லீலைகள், மகாபாரத கதைகள், வழிபாட்டு முறைகள், வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்கள்னு பல விதமான காட்சிகளை கொஞ்சம் கூட குறைகள் இல்லாம ரொம்பவே துல்லியமா செதுக்கி இருக்காங்களாம். அந்த காலத்து மர சிற்ப கலைஞர்கள் எந்த அளவுக்கு திறமையா இருந்திருக்காங்க அப்படிங்கறத இந்த சிற்பங்கள் காட்டுதுன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த கதவுகளை பராமரிக்க கூடியவங்க இதுவரைக்கும் கதவுக்கு எந்தவித வேலைப்பாடுகளும் புதுசா செய்யல, சுத்தம் செஞ்சு பாதுகாப்பா பராமரிக்க மட்டும்தான் செய்யறோம்னு சொல்லியிருக்காங்க. பாரம்பரியத்தை பாதுகாக்கிற இந்த மாதிரி அழகான சிற்பக்கலையை பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இன்னும் நிறைய செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.